நீலகிரியிலிருந்து திருச்சிக்கு வந்த அரசு பேருந்தில் பயணித்த வடமாநில இளைஞரை போதை ஆசாமி தாக்கிய நிலையில் அதனை கேள்வி கேட்ட சக பயணிகளிடமும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. நீலகிரி மாவட்டம் கூடலில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் கரூர் வழியாக திருச்சிக்கு அரசு பேருந்து நேற்று வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கரூர் பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்தில் வடமாநிலத்தை சேர்ந்த கணவன் இருவரும் ஏறியுள்ளனர். அவர்கள் பேருந்தில் கடைசி இருக்கையில் அமர்ந்தனர். அப்பொழுது அந்த மதுபோதையில் இருந்த ஒரு இளைஞர் ஏறி அதில் இருப்பவர்கள் பேரறிஞர் ஏற்பட்ட மேலும் திருச்சி மாவட்டம் கம்பர்கண்ட் அருகே வந்த போது அங்கிருந்த ஒரு நபரிடம் திருச்சிக்கு பேருந்து எத்தனை மணிக்கு செல்லும் என்று கேட்டுள்ளார். அந்த இளைஞரும் இன்னும் அரை மணி நேரத்தில் சென்றுவிடும் என கூறியுள்ளார். ஆனால் அப்போது வடமாநில இளைஞர் அவரை பார்த்தார் என கூறி அவரை 2 முறை அடித்துள்ளார். மேலும் அந்த வடமாநில தாக்கியதை அங்கிருந்தவர்கள் தடுத்தனர். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவரை தாக்கினார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து அமைதியாக இருக்குமாறும் ஏன் அடிக்கிறீர்கள் என கேட்டனர். ஆனாலும் அவர் அந்த இளைஞர் மது போதையில் இருக்கிறேன் என கேட்டபோது நான் மதுலாம் போடுவதில்லை, மாத்திரை அருந்துள்ளேன் என கூறியுள்ளார். அந்த இளைஞர் பேசியது அந்த நடத்துனரும் பயணிகளும் கேட்டனர். ஆனால் அவர் ஒருமையில் பேசியும் அதை தகாத வார்த்தை அந்த இளைஞரையும் திட்டியுள்ளார். மேலும் நீங்கள் வடமாநிலத்துக்கு செல்லுங்கள், அங்கு சென்றால் எப்படி இருக்கும், உங்களை எப்படி கொண்டால் அதான் திட்டுவார்கள் என கூறியுள்ளார். மேலும் இது குறித்து காவல்துறையினருக்கு இந்த வீடியோவை எடுத்தவர் தகவல் தெரிவிப்பார். ஆனால் பேருந்து நிலையத்தை காவலர்கள் யாரும் பேருந்து நிலையத்திற்கு வரவில்லை. வடமாநில தாக்கியது அவர் அந்த இளைஞர் அந்த பேருந்து நிலையத்திலே தலையான அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு சென்றார். இவர் நான் மதுரையை சேர்ந்தவன், இந்த பேர் பரணி கேட்டு பாருங்க என கேட்டுவிட்டு சென்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டது செய்தி தமிழகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த விஷயம் பேசும் பொருளானது. இந்த நிலையில் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்த வடமாநில இளைஞர்களை மதுபோதை தாக்கிய இளைஞர் அதுவும் பொதுமக்கள் முன்னிலை தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் காவல்துறையின் தகவல் தெரிவித்து எவ்வித நடவடிக்கை எடுக்காத பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.